Hi students, இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம லென்ஸ் முன்னாடி ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட்னுடைய இமேஜ் பொசிஷன் எங்க கிடைக்கும், அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும், அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்ங்கறத பார்க்க போறோம். ஓகே, அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வேற வேற பிளேஸ்ல வச்சு இங்க என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So let us see refraction through the convex lens. Okay, so நம்ம ஃபர்ஸ்ட் convex lens எடுத்துக்கலாம். இந்த லென்ஸ்னுடைய சென்டர் நம்ம என்ன மார்க் பண்ணுவோம், ஆப்டிக் சென்டர் இல்லையா? சோ இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்பியர்னுடைய சென்டர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அண்ட் இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்பியர்னுடைய பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்பியர்னுடைய சென்டர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, சோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவுல நம்ம லைன்ஸ் வரைஞ்சோம்னா தட் இஸ் principal axis. Okay, so இங்க principal focus plot பண்றோம். so இங்க principal focus plot பண்றோம். so இத f1 எடுத்துக்கிறோம், இத f2 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? and இங்க இந்த 0 to இந்த o to f வந்து என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் நம்ம இங்க எடுத்தோம்னா கரெக்ட்டா எங்க வந்துரும், இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு வந்துரும். so இத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 2f1. அதே மாதிரி இங்க இந்த o ல இருந்து ஆப்டிக் சென்டர்ல இருந்து f2 என்ன டிஸ்டன்ஸோ அதை இங்க நம்ம மெஷர் பண்ணோம்னா இங்க கரெக்ட்டா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு வரும். சோ அத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 2f2. சோ பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் and இந்த 2f2 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? ரைட். சோ இது எல்லாமே என்னங்கிறது நான் previous வீடியோல நான் எடுத்துர்க்கேன். சோ அத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, அதனால நான் வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? ரைட். சோ இங்க இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்க வைக்க போறோம் அப்படினா ஒவ்வொரு பிளேஸ்லயே வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ எங்கெங்கலாம் வைக்க போறோம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரமா ஒரு இன்ஃபினிட்டில கொண்டு போய் வைக்க போறோம். ஓகே, சோ ரொம்ப தொலைவுல ஒரு லாஸ்ட்ல கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். ஓகே, அங்க வச்சோம்னா நமக்கு இமேஜ் எங்க கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகே, and அடுத்து அந்த பொசிஷன் எங்க கொண்டு வர போறோம், ஆப்ஜெக்ட் எங்க கொண்டு வந்து வைக்க போறோம்னா இந்த C இருக்கு இல்லையா, இந்த C க்கு பின்னாடி பொசிஷன்ல கொண்டு வந்து வைக்க போறோம். ஓகேவா? சோ அடுத்து எங்க வைக்க போறோம்னா C ல கரெக்ட்டா வைக்க போறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து எங்க வைக்கலாம், F நம்ம நினைப்போம், அப்படி கிடையாது. C க்கும் F க்கும் நடுவுல கொண்டு வந்து வைக்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் F பொசிஷன்ல வைக்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் F க்கும் O க்கும் நடுவுல கொண்டு வந்து வைக்க போறோம். சரியா? சோ ஏன் இத சொல்றேன்னா இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எங்க வைக்க போறோம், இன்ஃபினிட்டி, then C க்கு பின்னாடி கொண்டு வந்து வைக்க போறோம், and next C, then between C and F, then at F, and then between O and F. சரியா? இப்படி தான் நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்கன்னு சொன்னோம், இன்ஃபினிட்டில. சோ ஒரு இன்ஃபினிட்டில இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரேஸ் எப்படி வரும் அப்படினா parallel நமக்கு டிராவல் பண்ணுது. ஓகே, இந்த லைட் ரேஸ் பாருங்க parallel நமக்கு டிராவல் பண்ணும். ஓகே, சோ கான்வெக்ஸ் லென்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் லைட் ரேஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel வந்துச்சு அப்படினா அது எப்படி போகும், எங்க போகும், அது it is converging to the principal focus இல்லையா? சோ இதெல்லாம் எங்க போய் கன்வர்ஜ் ஆகும், பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல போய் கன்வர்ஜ் ஆகும். அப்ப ஆரோ மார்க் எப்படி போடுவீங்க, லைட் ரேஸ் இங்க இருந்து வருது, சோ ஆரோ மார்க் வந்து இப்படி போடணும், and இங்க இருந்து என்ன பண்ணுது, இங்க போய் கன்வர்ஜ் ஆகுது. சோ ஆரோ மார்க் இப்படி இருக்கணும். ஏன் மிஸ் வந்து ஆரோ மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னா எங்க இருந்து லைட் ரேஸ் வருதுங்கிறது நமக்கு தெரியும். சும்மா லைனை மட்டும் போட்டு வச்சோம்னா அந்த டயகிராமுக்கு மீனிங்கே கிடையாது. ஓகேவா? சோ அப்ப நம்ம ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில வச்சோம்னா இமேஜ் எந்த இடத்துல கிடைக்குது, இந்த லைட்ஸ் எல்லாம் நம்ம சேர இடத்துல தான் இமேஜ் கிடைக்குது. சோ இந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்குது, that is at F. ஓகேவா? சோ அப்ப இங்க எழுதலாமா, நம்ம எங்க ஆப்ஜெக்ட் பொசிஷன் எங்க வச்சோம், at infinity. ஓகே, சோ இமேஜ் பொசிஷன் நமக்கு எங்க கிடைச்சிச்சு, at F. சரியா? சோ at F. ஓகேவா? சோ இங்க வந்து நம்ம F2 நீங்க எழுதிருக்கோம், பட் இது பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கறனால நம்ம இங்க F னே எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் சைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லைட் ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகி நமக்கு அந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு பாயிண்ட் சைஸ்ல இருக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது. சோ நம்ம சைஸ் என்னன்னு எழுதிக்கலாம், பாயிண்ட் சைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு கிடைச்சிருக்கிற இமேஜ் எப்படி இருக்கு, பாயிண்ட் சைஸ் இருக்கு.
அண்ட் அந்த நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிடைச்சிருக்க இமேஜ் வந்து நம்மளுக்கு ரியல் இமேஜ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரியல் இமேஜ் வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னா அது வந்து ஒரு உண்மையான இமேஜ். ஓகே, இட்ஸ் அ ட்ரூ இமேஜ். வர்ச்சுவல் இமேஜ்னா ஒரு மாயைன்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இமேஜ். ஓகே, ஸோ இந்த ரியல் இமேஜ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா இன்வெர்டடா இருக்கும். ஓகே, தலைகீழ இருக்கும். அதுதான் நம்ம ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். வெர்ச்சுவல் இமேஜ் அதாவது அது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ ரியல் இமேஜ். ஓகே, ஸோ அந்த வெர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா எரெக்டா இருக்கும். அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா எரெக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்வெர்டடா இல்லாம எரெக்டா இருக்கும், நேராவே இருக்கும். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ரியல் இமேஜ் வந்து நம்ம ஸ்கிரீன்ல அழகா கேட்ச் பண்ணலாம். ஆனா வெர்ச்சுவல் இமேஜ் வந்து நம்மளால ஸ்கிரீன்ல கேட்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு கேண்டில் நான் இங்க வந்து எனக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, இதை நம்ம பிடிச்சிருக்கேன் அப்படின்னா பின்னாடி ஸ்கிரீன்ல வந்து அந்த கேண்டில் ஃபிளேம் வந்து நம்ம அழகா பார்க்கலாம். ஓகே, அதுவும் அந்த ஃபிளேம் எப்படி தெரியும் நம்மளுக்கு? தலைகீழ தெரியும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இமேஜ் என்னது? ரியல் இமேஜ். ஏன்னா எப்படி தெரியுது? தலைகீழ தெரியுது அண்ட் ஸ்கிரீன்லயும் நம்மளுக்கு தெரியுது. ஆனா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டு நம்ம கான்கேவ் லென்ஸ் அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல இமேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ அதுதான் ரியல் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ். ரியல்னா நம்மளுக்கு இன்வெர்டடா இருக்கும், ஸ்கிரீன்ல கேட்ச் பண்ணலாம். வர்ச்சுவல்னா நம்மளுக்கு எரெக்டா இருக்கும், ஸ்கிரீன்ல கேட்ச் பண்ண முடியாது. அண்ட் தட் இஸ் நாட் அ ரியல் இமேஜ். ஓகேவா? சரி, ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு கிடைக்கிற இமேஜ் என்ன இமேஜா இருக்கு அப்படின்னா ரியல் இமேஜ் தான் கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல என்ன இமேஜ் கிடைக்குது? ரியல் இமேஜ். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன். இப்போ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில வச்சு நம்மளுக்கு இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வேற ஒரு பிளேஸ்ல வைப்போமா? ஸோ மிஸ் வந்து இதை நான் ஃபாஸ்டா வரைஞ்சிடுறேன். இதனுடைய மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எங்க வைக்க போறோம் அப்படின்னா எங்க சொன்னேன் நானு? சிக்கு பின்னாடி. அதாவது அது எப்படி சொல்றோம்னா பியாண்ட் சி. ஓகே, எங்க வைக்கிறோம்? பியாண்ட் சி இந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் ஏ பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுல இருந்து ரேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த ரேஸ் வந்து இட்ஸ் பாசிங் parallel to the principal axis. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel பாஸ் ஆச்சுன்னா அது இங்க லென்ஸ்ல பட்டு கான்வெக்ஸ் லென்ஸ்னா ரூல் என்ன? அடுத்து அந்த ரிஃப்ராக்டர் எங்க போகும்? இட் இஸ் கன்வர்ஜிங் டு தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். இதான் ரூல்ஸ் இல்லையா? இது இப்படி பாஸ் ஆகும். இப்போ ரேஸ் வந்து இங்க உள்ள ரே அடுத்து அந்த ஆப்டிக் சென்டர் வழியா பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் பாசிங் த்ரூ த ஆப்டிக் சென்டர்னா அங்க ரூல் என்ன? நம்மளுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஆப்டிக் சென்டர்ல பாஸ் ஆச்சுன்னா என்ன ரூல்? ஸோ வித்தவுட் எனி டீவியேஷன் இட் வில் கோஸ் இன் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் பாத். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் கிடைச்சிரும். ஓகேயா? ஸோ இங்க இருந்து வர ரேஸ் அண்ட் இங்க இருந்து வர ரேஸ் நம்மளுக்கு மீட் பண்ற இடத்துல இமேஜ் கிடைச்சிரும். ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ்ல இருந்து நம்ம இதுல நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இமேஜ் கிடைச்சிரும். ஓகே, ஆனா அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க எப்படி இருக்கு? இங்க அப்படியே நம்மளுக்கு தலைகீழ தெரியுது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஏ பி ஏ டேஷ் பி டேஷ்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ புரியுதா? அப்போ ஆப்ஜெக்ட் எங்க வச்சோம்? பியாண்ட் சி வச்சோம். நம்மளுக்கு எங்க கிடைச்சிருக்கு? பிட்வீன் எஃப் அண்ட் சிக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க எழுதிக்கலாமா நம்ம எங்க கிடைச்சிருக்குன்னு? ஸோ ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன் வந்து பியாண்ட் சி அண்ட் இமேஜ் பொசிஷன் எங்க கிடைச்சிருக்கு? பிட்வீன் எஃப் அண்ட் சி அண்ட் சைஸ் பாருங்க ஸ்மால் சைஸ். ஓகே, இங்க நம்மளுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைஸ் கிடைச்சிச்சா? இப்போ வந்து ஸ்மால் சைஸ் கிடைக்குது. ஸோ we can write small size image and nature என்னது? தலைகீழ இருக்கனாலே அது என்ன இமேஜ்னு சொல்லிடுவோம்? ரியல் இமேஜ். ஸோ தட் இஸ் ரியல் இமேஜ். ஓகேயா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, லென்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ எங்க ஆப்டிக் சென்டர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இங்க ஆப்ஜெக்ட் எங்க வைக்க போறோம்? நம்ம சில வைக்க போறோம். ஓகே, அட் சி. இங்க ஏ இங்க பின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இது ஆப்ஜெக்ட்னுடைய அந்த ஹைட். ஓகே, ஸோ இங்க வந்து லைட் ரேஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா வர்ற லைட் ரேஸ் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இந்த லென்ஸ்ல பட்டு
நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா டிராவல் பண்ணும். ஓகே, அண்ட் ஆப்டிக் சென்டர் வழியா வர லைட்ஸ் என்ன ஆகும்? without any deviations it goes in its path. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் போது எந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா இந்த C-ல வந்து இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அட் C-ல நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கும் போது நம்மளுக்கு இமேஜ் எந்த இடத்துல கிடைக்குது? C-லயே, இந்த சைட் C-லயே கிடைக்குது. ஸோ எப்படி எழுதுவோம் நம்ம? ஆப்ஜெக்ட் பொசிஷன் இஸ் at C and image position is at C. ஓகேவா? and சைஸ் எப்படி இருக்கும்னா இங்க நம்ம ஆப்ஜெக்ட் உடைய சைஸ் என்னதோ அதே சைஸ் தான் இங்க நமக்கு கிடைக்கும். சோ சேம் சைஸ். ஓகே, இங்க வந்து இதுக்கு முன்னால எப்படி கிடைச்சிச்சு? பாயிண்ட் சைஸ், ஸ்மால் சைஸ். இப்போ வந்து நமக்கு சேம் சைஸ் கிடைக்க போகுது. ஓகே, and இது இன்வெர்ட்டடா இருக்கனால என்ன இமேஜ் நமக்கு? ரியல் இமேஜ். சாரி, ரியல் இமேஜ். ஓகே, ரைட். சோ நெக்ஸ்ட் எங்க வைக்க போறோம் ஆப்ஜெக்ட் நம்ம? between C and F. ஓகே, C க்கு F க்கு நடுவுல வைப்போம். சோ அதே ஆப்ஜெக்ட் A B. சோ லென்ஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel வர்ற ரேஸ் வந்து என்ன ஆகும்? லென்ஸ்ல பட்டு the refracted rays passing through the principal focus. and the optic center வழியா வர்ற light rays என்ன ஆகும்? it is continuous in its own path without any deviation. சோ இப்படி போகுது. சோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா எந்த இடத்துல ஜாயின் ஆகுது பாருங்க? beyond C. எங்க வருது? beyond C. and size எப்படி இருக்கு பாருங்க? கொஞ்சம் larger size. ஓகேயா? சோ அப்ப இங்க என்ன எழுதுவோம் நம்ம? fourth position என்ன வச்சோம்? between C and F. ஓகேயா? சோ இது ரெண்டுக்கும் நடுவுல வச்சோம்னா நமக்கு எங்க கிடைக்குது இமேஜ்? beyond C. ஓகே, and size வந்து எப்படி இருக்கு? நமக்கு கொஞ்சம் larger size. and nature என்னது? it's inverted. okay, so it is real image. புரியுதா? சரி, அடுத்த பாசிபிலிட்டிஸ் எங்க வைக்கலாம் நம்ம? between F and C வச்சாச்சு. அடுத்து எங்க வைக்க போறோம்? at F வைக்க போறோம். ஓகே, so F ல வச்சோம்னா எங்க கிடைக்கும் பார்க்கலாம். see, ஓகே, so இங்க F1 இது F2. இப்போ நம்ம எங்க வைக்க போறோம்? F ல வைக்க போறோம். சரியா? so F ல ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படினா ஓகே, so இந்த லைட் ரேஸ் நமக்கு parallel-ஆ வர்றது வந்து என்ன ஆகும்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வர்ற ரேஸ் வந்து it's refracted through the principal focus. and optic center வழியா வர்றது வந்துட்டு எந்த டிவியேஷன் இல்லாம நமக்கு ஸ்ட்ரைட்டா போகும். இது பாத்தீங்கன்னா இது வந்து எங்கேயுமே நமக்கு இங்க ஜாயின் ஆகும். it will join in the infinity. ஓகே, சோ இந்த ரேஸ் இது வந்து கரெக்ட்டா பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல வர்ற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. வரையும்போது இப்படி வரைய கூடாது. இந்த பாயிண்ட்ல கரெக்ட்டா டிராவல் பண்ற மாதிரி வரையணும். ஓகேவா? சோ இது இங்க பாருங்க எங்கேயுமே மீட் பண்ணாது. சோ it will joins in the infinity. ஓகே, சோ இன்ஃபினிட்டில நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கும்போது நமக்கு இமேஜ் எந்த இடத்துல கிடைச்சிச்சு? பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல. நீ பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல ஆப்ஜெக்ட் வைக்கும்போது உனக்கு இமேஜ் எங்க கிடைக்குது? இன்ஃபினிட்டில. ஓகே, சோ சைஸ் எப்படி இருக்கும்? இங்கே உனக்கு லார்ஜா கிடைச்சிச்சுனா இன்னும் தூரமா போறப்ப enlarged இமேஜ் கிடைக்கும். சரியா? சோ அப்ப இங்க என்ன எழுத போறோம்? நம்ம 5th பாயிண்ட் என்ன எழுத போறோம்? சோ at F. ஓகே, and இமேஜ் எங்க கிடைக்க போகுது உனக்கு? at infinity. ஓகே, and size எப்படி இருக்கும்? it is enlarged. ஓகே, so it is நல்ல பெரிய சைஸ் கிடைக்கும். so it is enlarged size. and image கண்டிப்பா உனக்கு என்னதா இருக்கும்? இன்வெர்ட்டடா தான் இருக்கும். so nature என்ன நம்ம எழுதிக்கலாம்? real. ஓகேவா? and last என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னொரு பொசிஷன்ல எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்து வைக்க போறோம். சரியா? அது எங்க? O க்கும் F க்கும் நடுவுல கொண்டு வந்து வைக்க போறோம். ஓகே, so F க்கும் இங்க வச்சுக்கலாம். இது F1 இது F2. ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பொசிஷன் எங்க கொண்டு வர போறோம்? O க்கும் F க்கும் நடுவுல. ஓகே, சோ இங்க வச்சோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. லைட் ரேஸ் parallel to the principal axis வந்து லென்ஸ்ல பட்டு நமக்கு என்ன ஆகுது? it is refracting through the principal focus. and optic center அப்ப arrow mark போட்டுக்கோங்க. optic center வழியா போறது வந்துட்டு without any deviation it goes in a straight path without any deviation. ஓகே, ஆனா இது உள்ள நம்ம வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா
நல்லா கவனிங்க. லைட் ரேஸ் வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. see இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது. ஓகேவா? so that image we can call as the virtual image. ஓகே? so இப்படி தான் நமக்கு டிராவல் பண்ணுது. ஆனா ஒரு இடத்துல நமக்கு ஜாயின் பண்ணி இமேஜ் கிடைக்குது. so that is the virtual image that we cannot catch on the screen. ஓகே? இங்க கிடைச்ச இமேஜ் வந்து என்னது நமக்கு virtual image. ஏன்னா இது இன்வெர்ட்டடா இல்ல பாருங்க, எரெக்டா இருக்கு. ஓகே? so this is the virtual image. அப்ப இங்க நம்ம என்ன எழுதுவோம்? so between 6 point வந்து என்ன எழுதலாம்? between O and F. எங்க நமக்கு கிடைச்சிச்சு இமேஜ்? நமக்கு எங்க கிடைக்குது? இந்த சைடு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல. லென்ஸ்க்கு பக்கத்துல சேம் சைடு ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வச்சிருந்தோமோ அதே சைடு தான் நமக்கு இமேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே? so it is same side of the object. ஓகே? and சைஸ் வந்து என்னதா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். ஓகே? so it is greater size than the object. ஓகே? and நேச்சர் என்ன? நேச்சர் நமக்கு virtual ரியலா? it is virtual image. ஓகே? so இதுல வந்து பாருங்க, ஒண்ணு நீங்க ஈஸியா இந்த டேபுலர் காலம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன 1 மார்க் கேட்டாலும் சரி, என்ன क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, இத வந்து மொத்தமா நம்ம ஒரு கேதர் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது எடுத்துக்கலாம். so this is F1, this is F2, this is C, this is C. ஓகே? இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இன்ஃபினிட்டில வைக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்னுடைய இமேஜ் எங்க கிடைச்சிச்சு? F. ஓகே? so next நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து இங்க வைக்கும்போது beyond C வைக்கிறப்ப நமக்கு எங்க கிடைச்சிச்சு? between C and F. ஓகே? and C ல வைக்கும்போது நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? at C and இதனுடைய சேம் சைஸ்க்கே நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? and between C and F நம்ம வைக்கும்போது beyond C கிடைச்சிச்சு. ஓகே? so at F வைக்கும்போது at infinity. புரியுதா? and size எப்படி இருந்துச்சு? point size, small size, then same size, then larger size, then enlarged size. புரியுதா? so இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த क्वेश्चन கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க புக் பேக்ல வந்து சூஸ்ல வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னன்னா, எந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த பிளேஸ்ல வைக்கும்போது நமக்கு சேம் சைஸ் இமேஜ் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே? அப்ப எங்க உனக்கு சேம் சைஸ் இமேஜ் எந்த இடத்துல கிடைச்சிச்சு? எங்க ஆப்ஜெக்ட் வைக்கும்போது கிடைச்சிச்சு? C ல வச்சேனா. ஓகே? நீ C ல வைக்கும்போது உனக்கு C லயே வந்து இமேஜ் கிடைக்கும். and அந்த சைஸ் எப்படி இருக்கும்? சேம் சைஸ். ஆனா உங்க புக்ல வந்து கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல C ன்னு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 2F கொடுத்திருப்பாங்க. ஓகே? சோ அப்ப C னா என்ன நான் சொன்னேன்? இத மெஷர் பண்ணி நம்ம திரும்ப இங்க மெஷர் பண்ணும்போது இந்த C க்கு தான் வரும். சோ இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னேன்? 2F ன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேனா? சோ இது F. சோ இதனுடைய அடுத்த மடங்கு. சோ அத 2F ன்னு எடுத்துக்கறோம். சோ ஆப்ஷன்ல C கொடுக்கலன்னா நமக்கு 2F இருக்கு. சோ நீங்க 2F வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே? நான் இன்னொரு சூஸ் கேட்டிருப்பாங்க. பாயிண்ட் சைஸ் இமேஜ் நமக்கு எப்ப கிடைக்கும்? ஆப்ஜெக்ட்டை எந்த பிளேஸ்ல வைக்கும்போது பாயிண்ட் சைஸ் இமேஜ் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ பாயிண்ட் சைஸ் இமேஜ் நமக்கு எங்க கிடைச்சிச்சு? ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில இருக்கும்போது. ஓகே? சோ அப்ப என்ன क्वेश्चन கேட்டாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியுமா? ஸ்மால் சைஸ் இமேஜ் வந்து நமக்கு எப்ப கிடைக்கும் கேட்டாங்கன்னா beyond C. beyond C ல ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எங்க இமேஜ் கிடைக்கும் கேட்டாங்கன்னா என்ன எழுதலாம்? between F and C. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். என்ன क्वेश्चन கேட்டாலும் இந்த டயகிராமும் வரைய முடியும், ரே டயகிராமும் வரைய முடியும், and இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? Thank you students. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.